ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தந்தூரி சிக்கன் ஸ்பெஷல் ரெசிபி, அல்டிமேட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி. இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஜூஸியாக, அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று முக்கியமாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 வேரியேஷனில், அதாவது பேனில் அதே மாதிரி எப்படி கிரில்லில் ரெண்டுத்துலேயும் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை இளம் கோழி, அதாவது யங் சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ இது மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு 1லேருந்து 1.25 தான் இருக்கும். அந்த அளவுக்கு எலசான சிக்கன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சிக்கன் வாங்கி நல்லா நீங்களே பீஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நல்ல லெக் குவார்ட்டர்ஸாக ஆர்டர் பண்ணியும் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை சிக்கன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் பேன் ரோஸ்ட் பண்ணும்போது எப்படி பட்டர்ஃப்ளை சிக்கன் பண்ணி ஈஸியாக வீட்டில் ஓப்பன் பேன்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி ஃபுல் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதில் இன்னும் டீட்டெயில்டாகவே இந்த ப்ராசஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன கிராக் சவுண்ட் கேட்கும். அதில் நம்மளுடைய ஹோல் சிக்கன் இலகிடும். பின்னாடி நம்ம பேக் போனையும் எடுத்துடுறோம். அதனால ரொம்பவே ஈஸியாக நம்மளால் இதை பார்ட்ஸ் போட முடியும். ஸோ நமக்கு தேவையான சைஸில் நமக்கு தேவையான பார்ட்ஸை ஈஸியாக சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல கிச்சன் சிசர்ஸும் கிச்சன் நைஃபும் இருந்ததுனாலே போதும், நம்மளே வீட்டில் ஒரு ஃபுல் சிக்கனை சூப்பராக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம், நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சிக்கன் பீஸ் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூளும் லெமன் ஜூஸும் போட்டு நம்ம அலசி எடுத்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சிக்கன்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய மேரினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சோக் ஆகும். இப்போ நம்ம மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுதான் டிப்பிக்கலான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி மசாலா. இப்போ இதுக்கு 4லேருந்து 5 பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட போகிறோம். நல்லா நைஸாக கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தயிர் சேர்க்கும் போது நம்ம கெட்டி தயிராக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்க அவசியம் இருக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம சிக்கன் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக பிடிச்ச மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்னா அந்த சிக்கனில் அவ்வளோ சாஃப்ட்னஸ் வராது. இதில் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியமாக மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி மிளகாய் தூளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே மைல்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த ஃப்ளேவர், தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம
கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கையில் நுணுக்கி கசூரி மேத்தி சேர்த்தே ஆகணும். இது சேர்க்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இந்த மிக்சர். நம்ம இஞ்சி பூண்டு அது ரெண்டுத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனாக கிரேட் பண்ணியிருக்கோம். அதனால நரன்னு இருக்காது. அதுவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கனில் நல்லா கோட் பண்ண போகிறோம். அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் முக்கியமாக நம்ம ஸ்லிட் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் நல்லா ஊறுற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைம் எடுத்து கைகள் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பெசறினதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதை நம்ம பிளாஸ்டிக் ரேப் போட்டு இதை சீல் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் ஓரளவுக்கு டாப் ஷெல்ஃபில் நம்ம வச்சிட்டாலே போதும். ஓவர் நைட் இதை வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் கிரில் பண்ணுறதுக்கும் எப்படியும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது கண்டிப்பாக இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. இது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ செகண்ட் டே ஈவினிங் நான் ஏற்கனவே மதியமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ சிக்கன் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அது கூட சேர்த்து நம்ம இந்த மின்ட் சட்னி, க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது தந்தூரிக்கு ஒரு சூப்பரான டிப். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு இதில் கொத்தமல்லி இலை சேர்க்க போகிறோம். காம்போட சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலைகள் எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பாதிக்கு பாதி இதில் புதினா இலைகள் சேர்க்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் தனியாக வச்சுருக்கேன். இந்த தயிரில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பானிபூரிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பவுடர், அந்த வாட்டர் பண்ணுறதுக்காக பவுடர் கொடுப்பாங்கல்ல, அந்த பவுடர் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சாட் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதை தயிரில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். இந்த தயிர் கிண்ணத்தை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த அரைக்கும் போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட பேன் சூடாயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் பேன். அதுவும் இந்த தந்தூரி பேன் பார்த்தீங்கன்னா நல்ல கிரில் பேன், நல்ல கோடுகள்லாம் போட்டு இதோடைய அவுட்புட் நம்ம ரெகுலர் பேனில் பண்ணுறதை விட சூப்பராக வரும். அந்த கிரில்லில் கிடைக்கிற அதே எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனில் வரும். ரொம்ப முக்கியமாக இந்த பேனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணக்கூடாது. முதல்ல எண்ணெயை லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் புகை வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய சிக்கன் பீசஸை இதில் போட்டு கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தேவைப்படும். இங்கே பாருங்களேன், இதை சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணாலே சூப்பரான கிரில் எஃபெக்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த மீன் டைம் பாருங்கள், நம்மளுடைய தயிர், அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஜீரகத்தூள், உப்பு, அதுக்கப்புறமேட்டு நம்ம சாட் மசாலா, இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த இந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் கலக்கிறோம். தயிர் சேர்த்து நம்ம மிக்சியில் அடிக்கவே கூடாது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா டிப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக போயிடும். இது நம்ம தனித்தனியாக பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபைனல் கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சிக்கன் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் நல்ல டைம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு திருப்புவோம். தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட டிப் பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிப் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி நம்ம கேஸ்ட் அயர்ன் பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃபைனல் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி மூடி போட்டு கூட ஃப்ரை பண்ணுங்கள். இன்னுமே அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பராக வரும். எவ்வளோ அழகாக எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வர வரன்னு இல்லை, அதே நேரத்தில் எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஓவர் நைட் இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சதுனால இதில் நம்மளோட ஃப்ளேவர், அந்த தந்தூரி மசாலாவோட ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வந்து கிரில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மசாலா செம்ம சூப்பராக வரும். அதே நேரத்தில் நீங்கள் கிரில் பண்ணும்போது உங்கள் கிரில்க்கு மேலே இருக்க பிளேட்டை கிரில் சூடாகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேட் வந்து நல்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் பீசஸை அதில் லோட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நிறைய ஆயில் ஸ்ப்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரில் பிளேட்டை அனல் மேலே வச்சு பண்ணாதீங்க, ஃபயர் பர்ன் ஆகும். ஸோ கூலாக இருக்கும் போதே கிரில் பிளேட்டை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் வைங்க. கிரில் பண்ணுறதுக்குனே ஸ்பெசிஃபிக்கான ஆயில் ஸ்ப்ரேஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி கிரில் பண்ணும்போதும் ஒவ்வொரு சைடும் நம்ம டர்ன் பண்ணும்போது நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறமேட்டு டர்ன் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு சைடும் 15 நிமிஷத்துக்கு மேலே குக் ஆகணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா ஓவர் நைட் மேரினேட் ஆகிருக்கு. அவ்வளோ சாஃப்டாக சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.